சார் சார் ஹலோ நீயா? என்ன எஸ்எஸ்கே ரோட்ல நின்னு வரப்போற வண்டியெல்லாம் நிறுத்தி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கியா? ஏன் நீ அயோக்கியன்னு தெரிஞ்சு உன் பொண்டாட்டி சோறு போடாம துரத்தி விட்டாளா? என்னடா திமிரா? நாகு மட்டும் எனக்கு துரோகம் பண்ணலனா நீ நேர கம்பி எண்ணிக்கிட்டு இருப்படா. அப்புறம் உன் பொண்டாட்டியும் சோத்துக்கு வழி இல்லாம ரோட்ல பிச்சை எடுத்திருப்பா. ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டீங்க. பரவாயில்ல, கொஞ்ச நாளாவது நான் உன்னை ஜெயில போட்டேன்ல, எனக்கு அது போதும். ஆமா, ஜெயில சாப்பாடு எப்படி இருந்துச்சு? டேய், நான் உன் மேல கொலை வெறியில இருக்கேன். தேவையில்லாம பேசி அநியாயமா உயிரை விட்டுறாத. பிசினஸ்ல என்ன ஜெயிக்க முடியலன்னு என் தம்பியை கொண்டு போய் உன் வீட்டுல வச்சுக்கிட்டு எனக்கு எதிரா சதி செஞ்சு குறுக்கு வழியில என்ன ஜெயிக்கலான்னு பாக்குறியா? ஐயோ, இவங்க எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க? ஏதோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரியுதே. எஸ்எஸ்கே, நீ நினைக்கிறது நடக்காது. உன்னால கார்த்திக் எனக்கு எதிரி மாதிரி பாக்குறான். என் குடும்பம் பிரிஞ்சு நிம்மதி இல்லாம கிடக்கு. மரியாதையா கார்த்திகை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. என்னமோ நீயும் பொண்டாட்டியும் என் மேல பெருஜுரி கேஸ் போட்டு தண்டனை வாங்கி தராம விடுறது இல்லன்னு கெத்தா சுத்திட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு என்கிட்ட வந்து உன் தம்பியை விட்டுருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஏன் பெருஜுரி கேஸ் எங்க மேல போட முடியலையா? எனக்கு எதிராக சாட்சி எதுவும் கிடைக்கலையா? சாட்சி கிடைக்காது ராஜா. ஏன்னா இந்த எஸ்எஸ்கே சாணக்கியண்டா. பொய் சாட்சிய வச்சு உன்னை என்னால ஜெயில போடவும் முடியும். எனக்கு எதிராக நீ கண்டுபிடிக்கிற உண்மையான சாட்சிய கலைக்கவும் முடியும். ஐயோ, கௌதம கோவப்படுத்துற மாதிரி அந்த அலுவலர் பண்ணிட்டு இருக்கானே, என்ன நடக்கும்னு தெரியலையே. கடவுளே. கௌதம் வெங்கட்ராமன், கார்த்திக் வெங்கட்ராமன் குடும்பமே சேர்ந்து தானே என்ன வளர விடாம பண்ணீங்க. அதான் உன் குடும்பத்தை உடைச்சேன். உன் தம்பி கார்த்திக எனக்கு வாலாற்ற நாயா மாத்துன. அப்புறம் அவனை வச்சே உன்னை வேட்டையாடுறதுக்கு ரெடி பண்ணிருக்கேன். கூடிய சீக்கிரம் கார்த்திக் உன்னை கடிச்சு கொதறி பிசினஸ் சாம்ராஜ்யத்தை அழிக்கிற மாதிரி பண்றேன் பாரு. எப்படி என் டேலண்ட்? டேய், உன் குடும்பத்துல இருந்து கார்த்திக், பைரவின்னு ஒவ்வொருத்தரையா உருவே உன்னை தனியாள் ஆகிட்ட பாத்தியா? டேய், நான் தனியாள் ஆகலடா. நீதான் இப்ப என்கிட்ட தனியா சிக்கி இருக்க. ஏண்டா, என்ன தைரியம் ஆணவம் இருந்தா என் குடும்பத்தை பிரிச்சுட்டேன்னு என்கிட்டயே சொல்லி சிரிப்ப. இன்னைக்கு உன் உடம்ப பீஸ் பீஸா பிரிக்கிறேன்டா. உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்ன பண்றேன் பாரு. கை வச்சிட்டியா? என் தம்பியை கட்டி என்னையே ஜெயில போட்டால. ஐயோ, அப்பா புள்ளன்னு தெரியாம இப்படி அடிச்சுக்கிறாங்களே. கடவுளே, போய் தடுக்கலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் என்ன ஏமாத்தி துரோகம் பண்ணது எஸ்எஸ்கே தானு கௌதம்க்கு தெரிஞ்சிருமே. அதுக்கப்புறம் அந்த ஆளை கௌதம் கொன்னே போட்டுருவானே. என் புள்ள கொலைகாரன் ஆக கூடாது. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் தம்பியை கடத்தி என்ன ஜெயில போட்டு தண்டனை அனுபவிச்சாகணும்டா. இப்போ என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகுறேன். இல்ல இந்த ஜென்மத்திலயும் அது நடக்காதடா. உன்னையும் உன் பிசினஸையும் அழிச்சு நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகாம நான் சாக மாட்டேன்டா. சாக மாட்டியா? உன்னை இப்பவே கொல்றேன்டா. கௌதம் வேணாம். கௌதம், ஐயோ. கை வைக்கிறியா? ஐயோ, இவங்களை விலைக்கு விடுறது கூட யாரும் இல்லையே. இலக்கியாக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க.
ரேவதி இதா தம்பி கார்த்திக் சரிங்க அத்தை, நான் உடனே வரேன். அண்ணா கொஞ்சம் வண்டியை திருப்புங்கண்ணா, ஜீவா நகர் வரைக்கும் போகணும். சரிம்மா. ஐயோ. எஸ்எஸ்கே நான் ஜெயிலே கொண்டு இருந்தா இன்னைக்கு நீ என்கிட்ட கை நீட்டி இருக்க மாட்டானா? பரவாயில்லடா, இப்ப ஒண்ணு கொன்னுட்டேன். வீட்டுக்கு போய் உன் தம்பி கார்த்திகையும் கொன்னுடுறேன். அப்புறம் எனக்கு பிசினஸ்ல எதிரிகளே இருக்க மாட்டாங்க. சாவடா. என் தம்பியோட கொல்றேன்னு சொல்ற உன்ன கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. சரி போறோம். உன்னை இங்க வச்சு உதச்சாலாம் நான் அடங்க மாட்டேன். கௌதம், என் தம்பியை எப்படி கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணியோ அதே மாதிரி உன்னையும் கடத்தி கொண்டு போய் அழைச்சு வச்சு டார்ச்சர் பண்றேன்டா. போடா. போடா. கௌதம், என்ன பண்ற?